to செல்லக்குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸ்னால் ரைஸை வச்சு செய்ய போகிறது இல்லைங்க, எக் ஃப்ரை சேவை, அதாவது சந்தகையை வச்சு நம்ம செய்ய போகிறோங்க. வாங்க அந்த எக் ஃப்ரைட் சேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன். முதல் எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு எக்கை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பொரியல் மாதிரி வரணும். இந்த எக்குக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னே சொல்லலாங்க. ஏன்னா நம்ம இதில் எக் போடுறோம், கேரட் பீன்ஸ் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆவியில் வேக வச்ச சந்தகையை தான் நம்ம இதில் போட்டு கலக்கிறோம் இல்லைங்களா. அதனால் இது ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு சொன்னால் அதில் தப்பே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொரியல் மாதிரி வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் தவிடாக்க வேண்டாம், இந்த அளவுக்கு போதுமானது. இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு எக் ஃப்ரைடு சேவை செய்யறதுக்கு தேவையான வடைச்சட்டி வச்சுருக்கேங்க. இந்த வடைச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா கடலெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கீ போட்டிருக்கேன். உங்களுக்கு கீ வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இதற்கு கீக்கு பதிலாக பட்டர் போட்டாலும் நல்லாயிருக்கும், உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இந்த கீ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கிய வெங்காயம் நல்லா பொடியாக இருக்கணுங்க. இது கூட 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு விழுது கல்லில் தட்டுனது, பேஸ்ட் மாதிரி வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு இருக்குது பிள்ளைங்களா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். சாப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பரில் கூட இந்த ஆனியன், இஞ்சி பூண்டு, கேரட் பீன்ஸு, நான் இதில் காளான் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் சாப்பரில் போட்டு கூட போட்டுக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கிய பீன்ஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கிய கேரட்டுங்க. நம்ம காய் வேகிறதுக்கு தண்ணி நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் நறுக்கும்போது நல்லா பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கும் போதே அந்த கேரட்டு பீன்ஸு, அப்புறம் நான் இந்த காளான் ஆட் பண்ணுறேன் இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதில் காளான் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கோம் இல்லைங்களா, அந்த காளான் என்ன இருந்தாலும் அதனோட தண்ணி கொஞ்சம் விடும். அதுக்காக நான் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுறேன். மற்றபடி தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வருது. இது கூட ஒயிட் பெப்பரும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டிருக்கேன். அதை இதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த ஒயிட் பெப்பரும் இந்த சர்க்கரையும் தான் இந்த ஃப்ளேவரவே நம்ம தூக்கி கொடுக்குங்க. நான் மற்றபடி எந்த சாஸும் இதில் நான் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கலர் வரணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட கேரட் பீன்ஸ் காளான் எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் இது ரெடிமேடாக வாங்கின சந்தகை தாங்க. அந்த சந்தகை தான் போட்டு கலர போகிறேன். போட்டுட்டு இது கூட நம்ம வறுத்து வச்ச முட்டை இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலருங்க.
கலந்தோம்னா நமக்கு தேவையான எக் ஃப்ரைடு சேவை வந்து தயாராகிருங்க. நம்ம எப்போவுமே ரைஸ் வச்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சந்தகையை வச்சு சாப்பிட்லாங்க. குழந்தைங்க பொதுவாகவே ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சேவை சாப்பிடாத குழந்தைகளாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அப்புறம் நமக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். பாப்பாவும் தம்பியும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கங்க. அதே மாதிரி உங்களுக்கும் நான் செஞ்ச எக் ஃப்ரைடு சேவை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.